வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது வந்துட்டு நைட்டு செஞ்ச சாப்பாடுங்க, பழைய சாப்பாடு. இந்த பழைய சாப்பாட்டை அப்படியே சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பழைய சாப்பாட்டை இப்போ பருப்பு சாப்பாடாக மாற்ற போகிறேன். அதை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு துவரம் பருப்பு கொஞ்சம் முன்னாடியே நான் தண்ணியில் போட்டு ஊற போட்டேன். அதை ஊற போடணும்னு கிடையாது, இருந்தாலும் நான் தண்ணியில் போட்டு ஊற போட்டு அதை கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பழைய சாப்பாட்டில் இந்த பருப்பும் கொட்டிக்கிட்டேன். நான் வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ அந்த பூண்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார போட போகிறேன். இதுக்குள்ளார போட்டுட்டு ஒஞ்சூர் மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக போட்டு விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி அதை வேக போடணும். ஒரு 4-5 விசில் வர மாதிரி நல்லா குழன்னு வேகட்டும். அதனால் ஒரு 4-5 விசில் வர மாதிரி நல்லா விசில் விட்டு எடுத்துப்போம். வேக போட்டுட்டு வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்து போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். இது சின்ன வெங்காயம் கிடையாது, பெரிய வெங்காயம். கூட ஒஞ்சூர் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா குழன்னு ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நல்லா இதை மசிச்சு எடுத்துக்கணும். இந்த பச்சை மிளகாய், அந்த பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் ஒன்றா சேர்த்து மசிகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாளிப்பு தாங்க கொடுக்க போகிறோம். சிலிண்டரை பற்ற வச்சு வானல் காஞ்சதுக்கப்புறம் வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கலந்து வச்சுருப்போம் இல்லைங்களா வீட்டில் கடுகு, அந்த கடுகில் தான் ஒரு 4 போட போகிறேன். பழைய சாப்பாடை அப்படியே சாப்பிடாம இந்த சூடுபடுத்தி சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி வெரைட்டியாக ஏதாச்சும் செய்யலாம். தாளித்து சாப்பிடலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. நான் ஒவ்வொன்றா கண்டிப்பாக வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக மிளகாய் பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பாருக்காக, அந்த மிளகாய் தூளை கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கோம். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் காரத்துக்கு மிளகாய் பொடி போட்டுப்போம். இது டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக ஒரு 2 ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதையுமே இதில் ஊற்றிப்போம். ஊற்றிட்டு நல்லா சூடு ஏறட்டுங்க. ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ், இல்லை கொதிச்சா கூட பரவாயில்ல, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கூட எடுத்து ஊற்றலாம். திரும்பவும் நம்ம இந்த பருப்பு, இந்த பழைய சாப்பாடெல்லாம் நல்லா குழச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வேக வச்சு, அதில் ஊற்றிக்கலாம். பழைய சாப்பாடு பருப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு குழச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கிட்டு திரும்ப அதை எடுத்து அப்படியே இந்த எரிஞ்சிட்ருக்க சிலிண்டரில் வச்சுப்போம். வச்சுட்டு நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இன்னும் இது வரைக்கும் நம்ம உப்பு போடாமல் தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா கலரி விட்டுப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பழைய சாப்பாட்டில் வேறு என்னென்ன வெரைட்டி செய்யலாம் அப்படிங்கிறத போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப கேட்குறேன், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் இது 3ம் நல்லா பொன்னிறமாக செவர வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொடியில் கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தொலைவி விட்டுக்கோங்க. ஒரு கொஞ்ச நேரம் பச்சை வாடை போகிற லெவலுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணால் தான் கொஞ்சம் ஆற ஆற அது திக்காகிடும். அதனால் கொஞ்சம் இந்த லெவல்லே எடுத்துக்கோங்க. ஆஃப் பண்ணி விட்டுடுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாட்டில் சுட சுட பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் பழைய சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு மேலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பழைய சாப்பாட்டில் பருப்பு சாப்பாடு செஞ்சதுமே கதிர் வந்து பார்த்துட்டு, அம்மா எனக்கு ஸ்கூலுக்கும் இதே வேணும், இப்போ டிஃபனாக சாப்பிட்றதுக்கும் எனக்கு இட்லி வேணாம், எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானம் லஞ்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஆனால் இது வந்துட்டு சூடாக சாப்பிட்டா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறி போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இருந்தாலும் அவனுக்கு விருப்பப்பட்டு அவன் எடுத்துகிட்டு போகிறான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து.